ஸோ அந்த பொறுப்பு தலைவருக்கு நாகேந்திரன் நயினார் நாகேந்திரன் ட்ரை பண்ணுறாரு, வானதி ட்ரை பண்ணுறாங்க, தமிழிசை ட்ரை பண்ணுறாங்க, அதுக்கு ஒரு 4-5 பேர் ராஜா ட்ரை பண்ணுறாரு. எல்லாம் 2026 தான் தேர்தல். இவர் போயிட்டு 6 மாதத்துக்குள்ளே வந்துட போகிறாரு. அதுக்குள்ளேயே ஒரு ஹெவியான ஒருத்தரை பட் ஆனால் இவங்களுக்கு என்னென்னா அண்ணாமலையை வந்து டெல்லி கொண்டு போகணுன்னு ஒரு ஆசை அவங்களுக்கு இருக்குது பாஜகவுக்கு. ஏன்னா பாஜக வந்து இப்போ அதிமுகவோட கூட்டணி அது இது போன்ற விஷயங்கள்லாம் யோசிக்கிறாங்க. இப்போ திரும்பி வரும்போது நமக்கு இந்த போஸ்ட் கொடுக்க மாட்டாங்களே, நம்மளை அனாதையை விட்டுருவாங்களேன்னு ஒரு கட்சியை வளர்த்தா மாதிரி ஒரு இமேஜை கொண்டு போயிட்டார். ஆனால் உண்மையிலேயே கட்சி வளரலன்னு அமித்ஷாக்கு தெரிஞ்சிருக்கு. அவங்க லவ் பண்ணி அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னா எப்படி அது வந்து லவ் ஜீகாத்தாக இருக்க முடியும்? இப்போ அந்த 43 இடங்கள் தோற்றதுக்கு காரணம் நம்ம வந்து இந்துத்துவ ஐடியாலஜி சரியாக பண்ணாதனால தான் அப்படி தோற்றுட்டோன்னு நினச்சி நாதஸ்மரணிகளுக்கு வணக்கம். அரசியல் சார்ந்த பல கேள்விகள் இருக்கிறது. கேட்பதற்கு மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள் நம்மளோட இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். இவர் அண்ணாமலை மாற்றப்படுகிறார் அப்படின்ற ஒரு செய்தியும் கண்டிப்பாக வெளில வந்துருந்துச்சு. அண்ணாமலையை மாற்றிட்டு உடனடியாக நயினாரை போட போகிறாங்க அப்படின்னு சொல்லி அது எவ்வளோக்கு எவ்வளோ இல்லை? அண்ணாமலை முதல்ல இடத்த காலி பண்ணுவேன். அவர் ஆகஸ்ட் மாதம் தான் போகிறாரு லண்டனுக்கு. ஆகஸ்ட் ஆரம்பிக்கும். ஆகஸ்ட் 11 தான் போகிறாராம். அதனால் அவர் போனவுடனே தான் அந்த பொறுப்பு தலைவரை இப்போ தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ அந்த பொறுப்பு தலைவருக்கு நயினார் நாகேந்திரன் ட்ரை பண்ணுறாரு, வானதி ட்ரை பண்ணுறாங்க, தமிழிசை ட்ரை பண்ணுறாங்க, அதுக்கு ஒரு 4-5 பேர் ராஜா ட்ரை பண்ணுறாரு. எல்லாம் நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் வந்து நயினாருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் வந்து நயினார் கிடைக்கும் தான் சொல்கிறாங்க. இருந்தாலுமே சில பேர் சொல்கிறாங்க இல்லை இப்போ தமிழ் தேர்தல் 2026 தான் தேர்தல். இவர் போயிட்டு 6 மாதத்துக்குள்ளே வந்துட போகிறாரு. அதுக்குள்ளேயே ஒரு ஹெவியான ஒருத்தரை போட்டால் அவரே பர்மனெண்ட்டாக இருக்கணும்னு நினைப்பார். அவரை திருப்பி தூக்கினா சரியாக வராது. அதனால் அண்ணாமலை கூட இருக்கிற இந்த திருப்பதி நாராயண மாதிரி ஆளுங்களே பொறுப்பு தலைவராக போட்டு விட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆனால் இவங்களுக்கு என்னென்னா அண்ணாமலையை வந்து டெல்லி கொண்டு போகணுன்னு ஒரு ஆசை அவங்களுக்கு இருக்குது பாஜகவுக்கு. அதனால் அவர் டெல்லிக்கு ஒரு நேஷனல் லெவலில் செக்ரட்டரி அந்த மாதிரி அங்கே கொண்டு போய் நம்ம வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஐடியாவில் இருக்காங்க போட்டிருக்கவங்க. அதனால் தமிழ்நாட்டுக்கு வந்து நயினார் நாகேந்திரன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வானதி விட்டால் நயினார் நாகேந்திரன். தமிழிசைக்கு பாவம் அவங்க கவர்னர் போஸ்ட்டை மறுபடியும் எதிர்பார்த்தாங்க. இப்போ 10 கவர்னர் போட்டதில் அவங்க பேர் இல்லை. அதனால் மறுபடியும் கவர்னர் பற்றி கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு ஐடியா இருக்கிற மாதிரி தெரியல. நீங்கள் பாஜகவில் என்ன நினைக்கிறாங்க, அவங்க நினச்சா அதை விட்டு விலைக்கு வராங்க, மறுபடியும் கவர்னர் கேட்குறாங்கன்னா அவங்க நினச்சபடியெல்லாம் நம்ம ஆர்டர் போட முடியாது, கொஞ்சம் வெயிட் பண்ணட்டும், அது பார்த்தா அப்புறம் மற்ற கட்சியில் இருக்கிற மற்றவங்களும் கேட்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் வந்து தமிழிசை வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. ஒன்ஸ் அவங்க தலைமைக்கு பொறுப்புக்கு வந்துட்டாங்கன்னா இங்கே வச்சுக்கோங்க, அவங்களை நீங்கள் நீக்க முடியாது இமீடியட்டாக. ஆமாம், அண்ணாமலை வந்த பிறகு அவங்களை நீக்க முடியாது. அதனால் யோசிச்சுட்ருக்காங்க. ஒரு பொறுப்பு தலைவரை ஒரு சாதாரண ஆளை போட்டு அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் அவர் வந்த பிறகு அவரை அங்கே போட்டுட்டு அப்புறம் நம்ம ஒரு பொறுப்பு தலைவர் பர்மனெண்ட்டாக போடலாமா, இல்லை இப்போவே நம்ம ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜாக ஒரு ஸ்ட்ராங்கான ஆளை போட்டு அண்ணாமலை வந்தோடனே நேராக அவர் அங்கே கொண்டு போயிட்டு இவரை கண்டினியூ பண்ணலாம் 26 வரையும். ஏன்னா பாஜக வந்து இப்போ அதிமுகவோட கூட்டணி அது இது போன்ற விஷயங்கள்லாம் யோசிக்கிறாங்க. இப்போ திமுகவுடைய எதிர்ப்பு வாக்கள் பிரியக்கூடாதுன்றதுக்காக அந்த மாதிரி யோசிக்கிறாங்க. இப்போ அண்ணாமலை எங்கேருந்து எடுத்தால் தான் அது சரியாக வரும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து அவர் போயிட்டு வரும்போது என்ன பொசிஷனில் வருவார், எங்கே போடுவாங்கிறத பொறுத்து இருந்தால் பார்க்கணும் ஆக்சுவலாக. ஓகே சார். சார், ஆனால் இதில் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் அண்ணாமலோட பேச்சில் ஒரு விரக்தி தெரியுது. ஏன் அரசியலுக்கு வந்தோன்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவர் பேசுகிறாரு, அரசியலில் இருக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயன்ற மாதிரிலாம் அவர் பேசுகிறாரு. அண்ணாமலைக்கு ஒரு சலிப்பாயிடுச்சா தமிழ்நாடு அரசியல் அப்படின்ற ஒரு பார்வை இருக்குல்ல? இல்லை, அவருக்கு சலிப்பெல்லாம் ஆனால் மாதிரி தெரியல. அவருக்கு என்ன பையனா, நம்மளை இங்கேருந்து எடுத்துகிட்டு திரும்பி வரும்போது நமக்கு இந்த போஸ்ட் கொடுக்க மாட்டாங்களே, நம்மளை அனாதையை விட்டுருவாங்களேன்னு பயந்தான், வேற ஒன்றும் கிடையாது. அப்படி விட்டுருவாங்களான்னு அவர் பயப்படுறார், கண்டுக்காத விட்டுருவாங்களான்னு பயப்படுறார். அந்த பயத்தில் அவர் பேசுகிறார். அப்படி தான் 5 இயராக பேசிட்டு இருந்தார். தேசிய செயலாளர் அப்படி இப்படி, நெக்ஸ்ட்டு சென்ட்ரல் மினிஸ்டர், கவர்னர் அப்படி இப்படின்லாம் பில்டப்பாக சொன்னாங்க. கடைசியில் பார்த்தா எச்ராஜா எங்கே இருக்காருன்னு தெரியாத அளவுக்கு ஆயிடுச்சு. இது இப்போ அண்ணாமலை பேர்லேயே நிறைய பெட்டிஷன்ஸ்லாம் மேலே போயிருக்கு சார். அவர் கட்சியை நடத்துகிற விதம் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் மேலே போயிருக்கு. அதெல்லாம் நிறைய விஷயங்கள் மேலே போயிருக்கு. அவருக்கு அங்கே மேலே பாதுகாக்கிறதுக்கு சந்தோஷம் ஒருத்தர் இருக்கார், அவர் பாதுகாத்துட்டு இருக்கார் அவர். ஸோ அது வரை போயிட்டுருக்கு. அவர் மோடி கிட்ட வந்து ஒரு கட்சியை வளர்த்தா மாதிரி ஒரு இமேஜை கொண்டு போயிட்டார். ஆனால் உண்மையிலேயே கட்சி வளரலன்னு அமித்ஷாக்கு தெரிஞ்சிருக்கு. அவர் வந்து நினச்சிருக்கார் கட்சியால் மோடி வந்து ஏதோ கட்சியை வளர்த்துருக்காரு அண்ணாமலைன்னு அவர் நினச்சிட்ருக்கார். ஸோ இது மாதிரி அவங்க ஏதோ அந்த கேப்பில் அவர் ஓடிட்டுருக்காரே தவிர அவருக்கு ஒரு பயம் வந்திருக்கு, இந்த கட்சியில் நம்ம இன்னும் கொஞ்சம் மேலே போவோமா, இப்போ அவருக்கு ஒரு ராஜ்யசபா கொடுத்து முருகன் மாதிரி அவரை மந்திரி ஆக்குவாங்களா, அதெல்லாம் அவர் எதிர்பார்க்குறார், அண்ணாமலை எதிர்பார்க்குறார்.
நமக்கு ஒரு எம்பி போஸ்ட் எங்கேயாவது கொடுப்பாங்களான்ட்டு. அதெல்லாம் கிடைக்கலன்னொன்னே இமிடியேட்டாக எதுவும் கிடைக்காதுன்னொன்னே ஒரு சலிப்பில் பேசுகிறார் ஆக்சுவலாக. அதுதான் அடிப்படையான விரக்தியில் பேசுகிறாரு, விரக்தியில் தான் பேசுகிறார். ஓகே சார். சரி, இப்போ திருமாவளவன் அவர்கள் மீது வந்து பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை கோர்ட் வந்து ஒரு பிடி வாரண்ட் போட்டிருக்காங்க. 2003 நடந்த கேஸில் கலவரம் ஆச்சு, அதுக்கு வந்து ஆஜராகி பதில் சொல்லலன்னு சொல்லிட்டு ஒரு பிடி வாரண்ட் போட்டிருக்காங்க. இது எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, அது ஒன்றும் இல்லை, அவர் கோர்ட்டில் போய் அப்பீர் ஆகிட்டா சரியாயிடும். அடுத்த ஹியரிங்கில் அவர் நேராக போய் அப்பீர் ஆகிட்டாருன்னா, சிஏஏ போராட்டத்தில் அவர் கலந்துட்டுருக்கார் சார், சிஏஏ எதிர்ப்பு போராட்டத்தில். அப்போ ஏதோ கலாட்டம் நடந்திருக்கு, அதில் அவரை புக் பண்ணியிருக்காங்க. அவர் கோர்ட்டுக்கு போயிருக்க மாட்டார், 2-3 ஹியரிங் போயிருக்க மாட்டார். குற்றச்சாட்டு பதிவு பண்ணுற அன்றைக்கி அவர் போயானு, அவர் போனாலும் அவரோட வக்கீல் போகணும், போயிருக்க மாட்டார். அதனால் பிடி வாரண்ட் இஷ்யூ பண்ணுறாங்க. அப்போ அடுத்த ஹியரிங் போது அவர் அட்வொகேட்டோட அப்பீர் ஆனார்னா அதோட விடுத்து நீங்கள் இனிமேல் அப்பீர் ஆக வேண்டாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இந்த குற்ற சட்டம் நடைமுறையில் இது இருக்கிற விஷயம் தான், அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. சார், உத்தரப்பிரதேசில் யோகி அரசு ஒரு சட்டம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. லவ் ஜிஹாத் சட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உச்சபட்ச தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயுள் தண்டனை வரைக்கும் கொண்டு போகிற மாதிரி சட்டத்திருத்தம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. லவ் ஜிஹாத்ன்ற வார்த்தை இப்போ தமிழ்நாட்டை நாடக காதல்ன்ற மாதிரியான வார்த்தைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காதலை கொச்சப்படுத்தும் விதமாக இருக்கா, இல்லை உண்மையாகவே இந்த மதமாற்றங்கள் இல்லை காதல் சார்ந்த இந்த பொருள் ஈட்டுற விஷயம் நடந்துக்கிட்டு தான் இருக்கா? எங்க வடநாட்டில் ஏகப்பட்ட அநியாயம்லாம் நடக்குதுங்க. இப்போது நம்ம ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்னா ஒரு கிறிஸ்துவனும் ஒரு இந்துவும் கல்யாணம் பண்ணிக்கலாம் வச்சுக்கோங்க, இல்லை ஒரு இந்துவும் ஒரு முஸ்லீமும் கல்யாணம் பண்ணலாம் வச்சுக்கோங்க. ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டில் கல்யாணம் பண்ணிக்கலாம். கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு மாதம் நோட்டீஸ் கொடுக்கணும், ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் நோட்டீஸில் போடுவாங்க, படத்தெல்லாம் போடுவோம். நீங்கள் அப்புறம் வந்து ஒரு 2 சாட்சியை கூட்டுமே பண்ணிக்கலாம். அது அங்கீகரிக்கப்பட்டது. வடநாட்டில் இருக்கிற ஒரு கோர்ட்டில் என்ன தெரியுமா சொல்கிறானுங்க, அது இந்து பொண்ணாக இருந்தால் வந்து அந்த திருமணம் செல்லாது, ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டே செல்லாதுன்றான். 7 முறை வந்து அது சப்தபதி பண்ணினா தான் அந்த நெருப்பு சுற்றி 7 அடி எடுத்து வைக்கணும், அது பண்ணால் தான் செல்லும் அப்படின்ற மாதிரி ஒரு இது கொடுக்கலாம். இப்போ ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டே 2 மதத்தை சேர்ந்தவங்க பண்ணிக்கிறதா தான் வச்சுருக்கும் போது இது எங்கே வந்து அங்கே வரும்? ஆக்சுவலாக வராது இல்லை. இந்த மாதிரிலாம் வந்து அங்கே சட்டம் கொடுத்துட்ருக்காங்க. அப்புறம் கௌரவ கொலையோ இல்லை அங்கே இருக்கிற லவ் ஜிஹாத்துக்கோ நீங்கள் வந்து உண்மையான லவ்வுக்கும் லவ் ஜிஹாத்துக்கும் நீங்கள் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுவீங்க? ஒரு இந்து பொண்ணு வந்து ஒரு முஸ்லீம் ஆம்பளையை வந்து கல்யாணம் பண்ணால் அது லவ் ஜிஹாத் ஆகிடுமா? அவன் தீவிரவாதியாக அவன் இந்த பொண்ணை உடனே முஸ்லீமாக மாற்றி இவ்வளோ தீவிரவாதியாக மாற்றிடுவானா? என்னங்க முட்டாள்தனமாக இருக்குது இந்த பேச்செல்லாம். அது முட்டாள்தனம்ன்றேன். ஒரு கிறிஸ்துவனோ ஒரு இந்துவோ இல்லை ஒரு கிறிஸ்துவனோ இல்லை ஒரு முஸ்லீமோ இல்லை ஒரு இந்துவோ ஒரு கிறிஸ்தவனோ எந்த மதத்திலே யாரோ விருப்பப்படி கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னா அது எப்படி அவங்க லவ் பண்ணி அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னா எப்படி அது வந்து லவ் ஜிஹாத்தாக இருக்க முடியும்? இது வந்து கேரளா லவ் ஜிஹாத்னு சொன்ன கேரளா ஸ்டோரியே வந்து கற்பனை சார். அது ஆக்சுவலாக அந்த ப்ரொடியூசர் கோர்ட்டில் என்ன தெரியுமா சொன்னார், 30,000 கேஸ்லாம் எனக்கு தெரியாதுங்க இருக்கான்னு கேட்டால், நாங்கள் அந்த 30,000ன்னு சொல்லலைங்க, நாங்கள் வந்து ஏதோ சில கேஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பண்ண அந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் எங்ககிட்ட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார். ஒரு இந்த கேரளா ஸ்டோரி அது லவ் ஜிஹாத்தை பேஸ் பண்ண படம் தானே. ஸோ அது இருக்கும்போது அவனுக்கே அந்த நம்பர்ஸ் தெரில, அது ஏதோ அந்த இந்துத்துவ ஐடியாலஜியை சும்மா ரேண்டமாக ஏதோ ஒன்று எடுக்கிறது படம். அதான் இந்த லவ் ஜிஹாத்துக்கெல்லாம் இங்கே டெஃபினேஷன் போட முடியாதுங்க. இவங்க இந்துத்துவ கவர்மெண்ட்டு இந்து நாடுன்னு மாற்றணும். இதை அதுக்கேற்றபடி தான் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அது நீங்கள் இன்றைக்கி அவங்க பேசுகிற பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா அதை நோக்கி தான் போயிட்டுருக்கு. 1941 அஸ்ஸாமே முஸ்லீம் மாநிலம் ஆகிடும்னு பேசுகிறார் அந்த மாநில முதல்வர். எப்படிங்க ஆகும் அது? ஆக்சுவலாக இதெல்லாம் எல்லாம் திசை தீப்பி விடுறது. இங்கே கன்வர யாத்திரை போகிற இடத்துல முஸ்லீம் ஷாப் ஓனர்ஸ்லாம் அவங்க பேரை போடணும்னா இதே எவ்வளோ தேவையில்லாத விஷயம் தானே. அப்போ இத்தனை வருஷம் எப்படி கன்வர யாத்திரை போயிருந்தாங்க, எல்லோரும் எப்படி சாப்பிட்டுருந்தாங்க? இல்லை, மசூதியை தெர வச்சு மறைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் என்னங்க இது பைத்தியமாக இருக்குது? என்ன இதெல்லாம்? ஆக்சுவலாக இதெல்லாம் ஜனநாயக நாட்டில் அதான் சுப்ரீம் கோர்ட் தடை போட்டாங்க, இடைக்கால தடை கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் வந்து இந்துக்கள் ஓட்டை வாங்குறதுக்கும் அவங்களுடைய இந்துத்துவ ஐடியாலஜி அதோட செயல்படுத்துகிறாங்க. அதனால் இந்த லவ் ஜிஹாத்துக்கெல்லாம் ஒரு பொருளே கிடையாது. இதை அரசியலுக்கு பயன்படுத்துகிறாங்க, முஸ்லீம் மேலே இருக்கிற வெறுப்புக்கு பயன்படுத்துகிறாங்களே தவிர லவ் ஜிஹாத் நியாயமான லவ்ன்றது மதம் ஜாதி காதல் எதுவுமே வந்து இதெல்லாம் பார்க்காத உருவாகிறது தான் காதல் ஆக்சுவலாக. அப்புறம் காதல் பண்ண பிறகு லவ் ஜிஹாத் நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? அதாவது அந்த காதலிக்கிற பொண்ணை வந்து தீவிரவாதியாக மாற்றிடுவாங்களாம், முஸ்லீமாக மாற்றி தீவிரவாதியாக மாற்றிடுவாங்களாம். இதெல்லாம் இந்த கற்பனையெல்லாம் எவ்வளோ தூரம் சரியாக வரும்? ஆக்சுவலாக வந்து இது வந்து இந்துத்துவ ஐடியாலஜி, அந்த ஐடியாலஜி படி தான் அவங்க நடத்துகிறாங்க. ஆனால் இந்த ஐடியாலஜியை அவங்க வாழ்வாதாரத்தை பார்க்காம இந்த ஐடியாலஜியை வந்து பண்ணுறதுனால இந்த யூபியில் தோற்றாங்க 43 இடங்கள். இப்போ அந்த 43 இடங்கள் தோற்றதுக்கு காரணம் நம்ம வந்து இந்துத்துவ ஐடியாலஜி சரியாக பண்ணாதனால தான் அப்படி தோற்றுட்டோன்னு நினச்சி இப்போ அது தீவிரமாக பண்ண நினைக்கிறாங்க. இப்போ இன்னும் தோக்க போகிறாங்க பாருங்கள். இப்போ 10 சட்டமன்ற இடைத்தேர்தல் நடக்கும் போது நிச்சயமாக அதில் 10ல் 7 இடத்துல தோப்பாங்க. ஓகே சார். சார், அதை தாண்டி இப்போது பிரதமர் மோடி அவர்களோட உக்ரைன் பயணத்தை நம்ம எதுக்காக எப்படி எடுத்துக்கிறது? இவ்வளோ நாளாக இப்போ 2 வருஷமாக போகவே இல்லை, எலெக்ஷன் அப்பவும் போகவே இல்லை, எலெக்ஷன் முடிஞ்சவர் ஏன் போகிறாருன்ற ஒரு கேள்வி வருதுல்ல? இல்லை, இப்போ தான் ரஷ்யா போயிட்டு இருந்தார்ல, ரஷ்யா போயிட்டு இருந்தால் பேலன்ஸ் பண்ணுறாரு. இப்போது அது உக்ரைன் அதிபர் வேறு நீங்கள் ரஷ்யாவுக்கு ஃபேவரபுளாக இருக்கீங்களோ
இவர் சொன்னார் மோடி நினச்சா ஒரு நிமிஷத்தில் உக்ரைன் போரை நிறுத்துவாருன்னார்ல, அது நிற்கிற மாதிரி தெரியல. அது போயிட்டு தான் இருக்குது. கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலே அந்த வார் போயிட்டு தான் இருக்குது. இந்த உக்ரைன் விஷயம் வந்து நிற்கிற மாதிரி தெரியல. அமெரிக்கா வந்து ஏன்னா அவங்க பிடிச்சி வச்சிருக்கிற பகுதிகள், உக்ரைன் பகுதியெல்லாம் விடுற மாதிரி தெரியல. அதனால் இவங்களுடைய உக்ரைனோட போர் தொடர்ற மாதிரி தான் தெரியுது. அவன் டெய்லி ஒரு வாரத்துக்கு ஏதோ ஒரு குண்டை போட்டு, ஒரு ஆஸ்பத்திரி மேலே ஏதோ ஒரு மேலே குண்டை போட்டு ஒரு பெரிய பிரச்சனையே. மக்களுக்கு அமைதி இல்லை, மக்களுக்கு சேஃப்டி கிடையாது, அமைதி இல்லாத இருக்குது. ஈவன் வந்து எந்த ஒரு பாதுகாப்புமே இல்லை. ஈவன் கப்பல் போக்குவரத்து, அப்புறம் விமான போக்குவரத்து எல்லாமே டிலே ஆகுது. இதனால் இப்போ உக்ரைன் மேலே எதுவுமே பறக்க மாட்டேங்குது. உக்ரைன் ரஷ்யா மேலாம் எதுவுமே பறக்க மாட்டேங்குது. ஏன்னா அந்த பகுதியிலேயே, யூரோப்லேயே அந்த பகுதி கொஞ்சம் சேஃபாக இருந்தது. அந்த பகுதியில் விமானம் பறக்காதனால விமானம் சுற்றிட்டு வர வேண்டிய சூழல்லாம் இருக்குது ஆக்சுவலாக. ஏன்னா எந்த நேரத்தில் யார் ஏவுகணை விடுவாங்கன்னு தெரியாது. ஸோ இதெல்லாம் ரிஸ்க் இருக்கிறதுனால வந்து அதே மாதிரி உக்ரைன் வந்து ஒன்றாவது கோதுமை உற்பத்தியில் முக்கியமான கண்ட்ரி அது ஆக்சுவலாக. ஸோ அதோட இது இருக்குது. அதே மாதிரி கேஸ் போன்ற விஷயங்கள்லாம் ஐரோப்புக்கு சப்ளை பண்ணுற விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ ரஷ்யா வந்து கேஸ் சப்ளை பண்ணுற விஷயங்கள்லாம் இருக்குது. அது வழியாக பைப்ஸ்லாம் போகிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால இது வந்து 2 பேருக்கும் அவ்வளோ சீக்கிரம் சமாதானமாகிற மாதிரியான விஷயமா தெரியல. ஏன்னா ரஷ்யா தான் பிடிச்சி வச்சுருக்கிற பகுதியில் விடுற மாதிரி தெரியல உக்ரைனுக்கு. உக்ரைனை அதை மீட்டெடுத்தே தீரணுன்ற மாதிரியான விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து மோடியே நினச்சா கூட அதை நிறுத்த முடியாது. வேணால் போர் நிறுத்த வேணால் பண்ணலாமே தவிர பிரச்சனை தீரும், சமாதான உடன்படிக்கை ஏற்படும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதனால் மோடி வந்து உக்ரைனுக்கு போகிறது வந்து நான் ரஷ்யாவுக்கும் ஆதரவாக இல்லை, உங்களுக்கும் ஆதரவாக இல்லைங்க, நாங்கள் நடுவாக இருந்து இந்த பிரச்சனை தீரணும்னு தான் நாங்கள் ட்ரை பண்ணுறோம். இது வந்து ஒரு எஸ்கலேட் ஆகக்கூடாது அப்படின்ற பாணியில் தான் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்ற அளவு அது சொல்கிறதுக்காக தான் போகிறாரு ஆக்சுவலாக. சார் அது இல்லாமல் யூபி அந்த ஃபைசாபாத் தொகுதியிலே வந்து பார்த்தீங்கன்னா நிதி ஒதுக்கிறதுல இது பண்ணுறாங்க. பாஜக வந்து பட்ஜெட்டில் அந்த ஃபைசாபாத் தொகுதியோட பேர் இல்லை, அயோத்தியோட பேர் இல்லைன்ற மாதிரி விஷயங்கள் எல்லாம் அந்த எம்பி கேட்டிருக்காரு. இல்லை அவர் கேட்டிருக்காரு. அந்த அயோத்தியில் வந்து பாஜக தோற்றத்துக்கே காரணம் என்ன ஆக்சுவலாக, அங்கே இருக்கிற வணிகர்களெல்லாம் நீங்கள் அகற்றி விட்டு அவங்களுக்கெல்லாம் இடத்தெல்லாம் கொடுக்கல. மறுபடியும் அவங்க நீங்கள் நில ஆர்ஜிதம் பண்ணும்போது அவங்களுக்கு கொடுக்கல. நிறைய பேர் குடியிருந்தவங்களாம் இடத்தெல்லாம் தூக்கிட்டீங்க ரோடு அகலப்படுத்துறதுன்ட்டு. அங்கே கட்டின ரோடும் சரியில்லை, பாலமும் சரியில்லை, ரயில்வே எதுவுமே சரியில்லை. அவசரத்தில் கட்டி நீங்கள் அரசியலுக்காக திறந்துட்டு நீங்கள் வந்து நியாயமான இழப்பீடு கொடுக்காதிருக்கீங்க. அதனால தான் மக்கள் உங்களை தோக்கடிச்சாங்க. ஆக்சுவலாக மக்கள் உங்களை அங்கே மட்டும் தோக்கடிச்சாங்க. பத்ரிநாத்தில் சமீபத்தில் இடைத்தேர்தல் அங்கேயும் நீங்கள் தோற்று போனீங்க. அதனால் எங்கெங்கே நீங்கள் பக்தியை ரொம்ப ஓகன்னு சொல்கிறீங்களோ அங்கெல்லாம் நீங்கள் ஏன் தோக்குறீங்கன்னா உங்கள் பக்தி போலியானது அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. இது வந்து அரசியலுக்கானது, நீங்கள் அரசியல் ரீதியாக அதை பயன்படுத்துகிறீங்க, அதனால் உங்களுக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கிறாங்க. நீங்கள் மக்களுடைய வாழ்வாதாரத்தை பார்க்காம, மக்களுடைய பிரச்சனைகளை கவனிக்காமல் நீங்கள் வந்து அரசியலுக்காக நீங்கள் இந்து மதத்தை பயன்படுத்தினீங்கன்னா மக்கள் இப்படி தான் உங்களுக்கு தோல்வியை கொடுப்பாங்க. அதோட விளைவு தான் அங்கே அயோத்தியில் தோற்றது. ஆக்சுவலாக ஃபைசலாபாத்தில் மக்களுக்கு நிறையா பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் ராமர் கோவில் கட்டுறதை யாரும் ஆட்சேபிக்கல. ஆனால் மக்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளை சரி பண்ணணும் இல்லையா, அது பண்ணாத இருக்கிறதுனால தான் நீங்கள் தோற்றீங்க. அதனால் வந்து அது இவங்க பண்ணாதவரையும் கண்டிப்பாக தோக்க தான் செய்வாங்க. நியாயமான கோரிக்கை அவர் அந்த உறுப்பினர் எழுப்பியிருக்கார். அவர் வந்து ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த உறுப்பினர், அந்த அயோத்தியில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். அவர் நியாயமான கோரிக்கை எழுப்பியிருக்காரு. இந்த கோரிக்கையை வந்து அவங்க வந்து யோகி கவர்மெண்ட் கவனிக்கலைன்னா வர எலெக்ஷனே அவங்க தோப்பாங்க ஆக்சுவலாக. ஓகே சார், இவ்வளோ நேரம் உங்களோட பொன்னான நேரத்தை என்னோட பகிர்ந்தமைக்கு நன்றி சார். தேங்க்யூ.